உலக சமாதானத்திற்கான சிறப்பு ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, சமாதானத்தின் பிரபுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குரைத்த தெய்வமே, இன்று வேதனையிலும் போராட்டத்திலும் சிக்கியுள்ள இந்த உலகத்திற்காக உம்மிடம் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தேசங்களுக்கிடையே நிலவும் போர் எண்ணங்கள், பகைமை மற்றும் பிரிவினைகளை மாற்றியருளும். அதிகார போட்டிகளினாலும் ஆக்கிரமிப்புகளினாலும் அப்பாவி மக்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் படும் துயரங்களை கண்ணோக்கி பாரும். இரத்த சிந்துகள் நிறுத்தப்படட்டும். குண்டுகளின் சத்தம் ஓய்ந்து குழந்தைகளின் சிரிப்பொலி கேட்கட்டும். தேசங்களை ஆளுகின்ற தலைவர்களின் இதயங்களை தொடும். அவர்கள் சுயநலமின்றி நீதியோடும் இரக்கத்தோடும் முடிவெடுக்க உம்முடைய பரலோக ஞானத்தை தந்தருளும். ஆயுதங்களை ஏந்துவதை விட அன்பை பகிரவும் கரம் கோர்த்து செயல்படவும் அவர்களுக்கு கற்றுத்தாரும். இயற்கை பேரிடர்கள், பஞ்சம் மற்றும் கொள்ளை நோய்களிலிருந்து உலகை பாதுகாத்துக் கொள்ளும். மதம், இனம், மொழி என்ற பாகுபாடுகள் கடந்து மனிதநேயம் தழைக்கச் செய்யும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்முடைய மேலான சமாதானம் தங்குவதாக. அகதிகளாக அலைந்து திரிவோருக்கு அடைக்கலமும் ஆதரவற்றோருக்கு ஆறுதலும் தாரும். இந்த உலகம் அமைதியின் சோலையாக மாறவும் மக்கள் அனைவரும் அச்சமின்றி வாழவும் உம்முடைய கிருபையை ஊற்றும். சமாதானத்தின் தேவன்தாமே உலகெங்கும் அரசாட்சி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் வழியாக மிக தாழ்மையோடு வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சமாதானத்திற்கான வாக்குத்தத்த வசனம். பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம். சிந்தனை. மனிதர்களால் தர முடியாத மெய்யான சமாதானத்தை இறைவனால் மட்டுமே தர முடியும். நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கும் போது